பிரீமியம் மீடியா நேயர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஒரு மாதத்திற்கு முன்பு கொடுத்த அந்த வீடியோ இப்போ போடலைன்னா கூட அந்த பதிலுக்கு ஒன்றும் இல்லை. அந்த பதிலில் நிறைய பேர் சரியாகவே கொடுத்துருந்தீங்க. முக்கியமாக நீடித்த அமைப்பில் இருக்கக்கூடிய நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் பாரதி மங்கைநாதன் உள்பட சில பேர் தெளிவாகவே கொடுத்துருந்தீங்க. என்ன கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தை ஒரு 10 வயது குழந்தைன்னு நினைக்கிறேன், சனி குரு கேது இந்த காம்பினேஷனில் அது 2ஆம் இடத்துல இருக்கும். ஏதோ கன்னியா லக்னம்னு நினைக்கிறேன். போன பிரீமியம் வீடியோ டக்குனு ஞாபகம் இல்லை, அதை இப்போ நான் போட போகிறதில்ல. ஆனால் அந்த போன பிரீமியம் வீடியோ ஒரு மாதத்திற்கு முன்போ 20 நாளைக்கு முன்போ போட்ட பிரீமியம் வீடியோட இது சிறி வயதிலேயே ஆன்மீக அமைப்பில் அவர் அதிகமாக இருக்கிறார். அதை எடுத்த உடனே நான் சொன்னேன், ஏமா அந்த குழந்தை ஆன்மீக அமைப்பில் இருக்குமே, 10 வயசு குழந்தையாச்சு அப்படின்னு சொன்னால், ஆமாம் இப்போவே பாசுரம் பாடுகிறார், இப்போவே சிவபெருமான் மேலே இவ்வளோ பெரிய பக்தியாக இருக்கிறார், ரொம்ப இதாக தெளிவாக இருக்கிறது அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குரு சனி கேது ஆகியவை ராசி லக்னம் சந்திரன் போன்ற ராசி லக்னம் லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்ளும் போது ஆன்மீக அமைப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதை டக்குன்னு கேட்டேன். ஆமாங்க, 10 வயசாக இருந்தாலும் இப்போவே பாசுரம் பாடுறாரு, சிவன் மேலே இதாக இருக்கிறாரு, வேத பாடசாலையில எல்லாம் படிக்கிறதுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆகவே சென்ற பிரீமியம் வீடியோக்கான விடை அந்த சிறு வயது குழந்தை, ஒரு 10 அல்லது 12 வயது குழந்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை ஆன்மீகத்தில் ஆர்வமாக இருக்கிறது என்பதே அதற்கான ஒரு நேரடியான பதில். கையில் கிடைக்கக்கூடிய ஜாதகத்திற்கு பலன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு மாணவர்களுக்கும் அடிக்கடி இதை நான் சொல்கிறேன். பெரும்பாலும் ஜோதிடம் அப்படிங்கிறது எப்போ வரும்னா, இப்படி ஜாதகத்தை கொடுத்துருவாங்க, ஜாதகத்தை கொடுத்தோன்னே இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ பொதுவாக சொல்லி கொண்டிருந்த அமைப்புகள் போய் இன்றைக்கு நான் ஒரு நிலையில் நம்முடைய ஆயிரக்கணக்கான நேரடி மாணவர்களாக இருக்கட்டும், ஃபாலோவர்களாக இருக்கட்டும், எதையும் சந்தேகப்படு அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். எதையும் முதல்ல சந்தேகப்படுங்க. உண்மையான பலன் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அடிமனதிலிருந்து கண்டிப்பாக வந்துடணும். ஏதோ 100 ரூபாய் வாங்கினோமா, 500 ரூபாய் வாங்கினோமா, 1000 ரூபாய் வாங்கினோமா, இவருக்கு பலன் சொன்னோமா அப்படின்றத நிச்சயமாக எந்த ஒரு ஜோதிடரும் செய்யக்கூடாது. குறிப்பாக என்னுடைய மாணவர்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு இது. ஏன்னா எந்த இடத்திலும் ஜோதிடம் விதிகள் ரீதியானது. விதிகளையும் விதி விலக்குகளையும் எங்கே பொருத்தி பார்த்து எந்த இடத்தில் சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே ஜோதிடம் விஞ்ஞான ரீதி தான். இது முற்றுப்பெறாத விஞ்ஞானம்ன்றதான் சரியான வார்த்தை. இது முற்றுப்பெறவே முடியாத விஞ்ஞானம்னு கூட சொல்லலாம். காம்பினேஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கோடிக்கணக்கான காம்பினேஷன்ஸ் மனித உடல்ல கிட்டத்தட்ட 100 மைல், மனித உடல்ல 100 மைல் தூரத்திற்கான நரம்புகள் இருக்கின்றன என்பது சயின்ஸ். இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற நம்முடைய உடலுக்குள்ள 100 மைல் அளவிற்கு நரம்புகள் இருக்கின்றன. 100 மைல் என்றது கிட்டத்தட்ட 170, 140, 150, 160 கிலோமீட்டர். அந்த அளவுக்கு தூரமான நரம்புகள் எப்படி இந்த மனித உடலுக்குள்ள இருக்கிறதோ அதே மாதிரி ஜோதிடத்தில் கோடிக்கணக்கான காம்பினேஷன்ஸ் இருக்கிறது. இந்த கோடிக்கணக்கான காம்பினேஷன்ஸில் ஒரு 20-30% நமக்கு தெரியாது போனாலும், எதிர்காலத்தை நம்மால் சொல்ல முடியாது போனாலும், கடந்த காலத்தை அறிவதற்கான சில அமைப்புகள் காம்பினேஷன்கள் இதிலேயே இருக்கு. ஆகவே மாணவர்கள் கையில் கிடைக்கக்கூடிய ஜாதகத்தை கண்டிப்பாக சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னாடி அந்த ஜாதகம் உண்மையானது தானா என்பதை பலன்களின் ரீதியாக நம்ம இது பண்ணிக்கணும், உறுதி பண்ணிக்கணும். இவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 9:37. இந்த ஜாதகர் கொடுக்கப்பட்ட நேரம் 9:37. நான் திருத்தின நேரம் 9:25. 9:25 தனுசு லக்னம்னு கொடுத்திருந்தார். 9:37, 9:25 தனுசு லக்னம்னு வந்திருந்தது. தனுசு லக்னம்னு திரையில தெரிகிற ஜாதகம். தனுசு லக்னம்னு வந்திருந்து நான் சொன்ன பாஸ்ட் பலன்கள் இவருக்கு எதுவுமே ஒத்து வரல. இவருக்கு எதுவுமே ஒத்து வரலன்னா டக்குன்னு அம்மா லக்னம் மாறுதம்மா, 9:37க்கு இவர் பிறக்கலை. ஒருவேளை ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் முன்னாடி பிறந்திருக்கலாம். விருச்சிக லக்னமாக இருக்கலாம். வாழ்க்கை சம்பவங்களை சொல்லுங்கம்மா, முக்கிய சம்பவங்களை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே, குருஜி 1 மாதத்திலேயே அப்பா விட்டுட்டு போயிட்டாருன்னாங்க. இந்த குழந்தை 1 மாதத்தில் இருக்கும் பொழுதே 1 மாதமாக
திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகத்தில் எப்படி ஹவு டு மேனேஜ் த லக்னம், எப்படி லக்னம் தனுசு லக்னம்னு 9:37 கொடுத்த ஜாதகம். ஆனால் நான் 9:25க்கு 12 நிமிஷம் முன்னதாக பிறந்ததாக விருச்சிக லக்னத்திற்கு இந்த பையனுடைய 21 வயசு பெண்ணுங்க 21 வயசு பெண்ணுடைய ஜாதகத்தை நான் மாற்றியிருக்கிறேன். ஒரு மாதத்திலேயே தகப்பன் பிறந்த ஒரு மாதத்திலேயே தகப்பன் விட்டுட்டு போயிட்டாரு. இந்த குழந்தை தன்னுடைய தகப்பனுடைய முகத்தையே பார்த்ததில்லைன்னாங்க. டக்குன்னு விருச்சிக லக்னம் மாறினேன். 12 நிமிஷத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க. இது கூட துல்லிய நேரம் கிடையாது. 12 நிமிஷத்துக்கு முன்னாடியே விருச்சிக லக்னம் மாறிடுது. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட இவங்க பிறந்திருக்கலாம். 15 நிமிடத்திற்கு முன்பு கூட இந்த ஜாதகர் பிறந்திருக்கலாம். ஆனால் இவர் தனுசு லக்னத்தில் பிறக்கல, விருச்சிக லக்னம். பார்த்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக லக்னம்னு வந்த உடனே இந்த பெண்ணிற்கு மன வாழ்க்கையை பற்றி சொன்ன விஷயங்கள் அப்படியே டக்கு 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 டக்குன்னு மேட்ச் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, கும்ப லக்னத்தை மீன லக்னம்னு 12:40 மாத்திட்டேன். கும்ப லக்னமாக இருந்தால் 9ஆம் பாவகம் அதிசுபத்துவமாக இருக்கிறது. லக்னத்திற்கு 9ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்க, ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 9ஆம் அதிபதி சுபராகி 9ஆம் இடத்தை பார்த்தாலே அப்பாவை பிரியறதுக்கான அமைப்புகளே இல்லை, போன ஜாதகம் மாதிரி. மீன லக்னமா மாத்தினோன்னு பாருங்க, 9ஆம் அதிபதி நீச்சம். 12:40 மீன லக்னமா போடுங்க. 9ஆம் அதிபதி நீச்சம். 9ஆம் இடத்துல ராகு. 9ஆம் இடத்துல ராகு வந்துருச்சா பாயிண்ட். 9ஆம் அதிபதி பலவீனம். 9ஆம் இடத்தில் இருள் தன்மை. இங்க வந்துருச்சா. சூரியன் ராகு கேதுகளோடு சேர்ந்து இருக்கிறார். 5 வயசுல தகப்பனை பிரிஞ்சேனாரு. 5 வயசுல ராகு தசை ஆரம்பம். ராகு என்ன பண்ணுவாரு, முதல்ல தான் வந்த உடனே தான் இருக்கும் பாவகத்தை, கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய ராகு தான் இருக்கும் பாவகத்தை கெடுத்து தானே பலன் செய்வாரு. கரெக்டா ராகு தசை வந்தவொடனே தகப்பன் உயிரோட இருக்கிறார். தகப்பன் உயிரோடு இருக்கிறார், இன்னும் இருக்கிறார். ஐயா 5 வயசுக்கு அப்புறம் நான் பார்த்ததே இல்லை, இருக்கிறார், எங்க அப்பா இருக்கிறார்னார். ஆக இங்க பாயிண்ட் வந்துருச்சா. 2 ஜாதகங்கள்லையும் உயிர் உறவான முக்கிய உறவான தந்தையை வைத்து வந்துருச்சா. இதுல சந்தேகமே படக்கூடாது, குதர்க்கவாதங்களே இதுல பண்ணக்கூடாது. நேர்மையான மனதோடு தான் ஜாதகங்களை லக்னம் மாற்றுவதில் நீங்க அணுகணுமே தவிர, எப்போதுமே மறுபடியும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கும்ப லக்னமா இருந்தார்னா அக்செப்டே பண்ண மாட்டார். எப்போது லக்னத்தோடு சனி, லக்னம் லக்னாதிபதி ராசியோடு சனி தொடர்பு கொள்ளுகிறாரோ அவர் ஒன்றை ஒத்துக்கொள்ள மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். லக்னம் ராசி லக்னாதிபதியோடு சனி தொடர்பு கொண்டவர்கள் குதர்க்கவாதிகள். அவர்கள் நேர்மையான ஒன்றை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இதுல இப்போ திரையில் ஒரு ஜாதகம் வந்துருச்சு. இது ஒரு மாணவருடைய ஜாதகம். எடுத்த எடுப்பிலே இதுல அவருக்கு ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆமான்ட்டாங்க. ஆக நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்பின் அடிப்படையில் இந்த மாணவர், தற்போது படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர் ஒரு துறையில அவர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றதுனால ஒரு குழு கொடுத்துட்றேன். அந்த குழுவை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது, நான் நானே சொல்லாத ஜாதகங்களை வேற மாதிரி கேட்பேன், எடுத்த உடனே சொல்ற ஜாதகங்களை வேற மாதிரி கேட்பேன். இதில் எடுத்த உடனே சொன்னேன், இந்த படிப்புக்கு அவர் ஆசைப்படுறாரான்னு கேட்டேன். ஆமாங்கன்னாங்க. சரி, 20/5/2007 20/5/2007 6:10 காலையில திருச்சிக்கு அருகே பிறந்த ஜாதகம். ரிஷப லக்னம். சூரியன் புதன் லக்னத்துல, சந்திரன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல, சனி 3ஆம் இடத்துல, கேது 4ஆம் இடத்துல, 7ல் குரு, 10ல் ராகு, 11ல் செவ்வாய். இந்த ஜாதகம் ராகு தசை 2 வருஷம் 2 மாசம் 8 நாள் இப்ப குரு தசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜாதகத்தை எடுத்த உடனே அம்மா இவருக்கு இந்த ஆர்வம், 2 துறையை சொன்னேன், 2 துறை, இது அல்லது இது, இதுல தான் அவருக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க ஐயா இது அப்படின்னு சொன்னாங்க. நான் எந்த 2 துறைகளை குறிப்பிட்டேன். டைரக்டா இந்த டிபார்ட்மெண்ட்ல இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதுல தான் அவர் படிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லலை. 2 டிபார்ட்மெண்ட்டை சொன்னேன். அதுல ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் அவர் ஆசைப்படுறாரு. அது போகுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா போவார்னு சொன்னேன். ஒரே ஒரு குழு கொடுத்துட்றேன். ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும், லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியான சனியும் குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறார்கள். இந்த மாணவர் எந்த துறையில் படிக்க ஆசைப்படுகிறார்?